ஆவரேஜ்ல செம்ம இருக்கு மூவி செம்ம இருக்கு ஆவரேஜ் தான் சூப்பர் வந்து ஆவரேஜ் தான் ஏய் இவன் பிரபாஸ் ஃபேன் நான் நல்லா அர்ஜுன் ஃபேன் தக்கியல ஏய் ஆவரேஜ் தான் ப்ரோ என்ன ரீசன் ஆவரேஜ் இல்ல ரீசன் எல்லா ஸ்டோரி இல்ல ப்ரோ பிரபாஸ் ஃபேன் செம்ம இருக்கு ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது மேபி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ்க்காக தான் இருக்கும் படம் ஃபேன்ஸ்க்காக தான் இருக்கும் மற்றபடி ஃபேமிலிக்கு வந்து அவங்க படம் ஃபுல்லாக பார்த்து பார்ட் ஒன்லாம் பார்த்துருந்தாங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் என்னதான் லென்த்து டியூரேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலுமே லேக் பெருசாக இல்லை பெருசாக போருமே அடிக்கல ஆனால் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சமே நல்லா கிறிஸ்பாக இருந்திருக்கும் மூவி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா படம் வந்து 3 hours 20 minutes ப்ரோ ரொம்ப வருஷம் கழிச்சு 3 hours 20 minutes நமக்கு படம்லாம் இப்போ தான் வருது ஸோ லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா லேக் இல்லை ப்ரோ எங்கேஜிங்காக இருக்குது ஃபுல் எங்கேஜிங்காக இருக்குது அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ப்ரோ கமர்ஷியல் மசாலா பீக்கில் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் ஸ்டோரி வைஸ் கேட்டிங்கன்னா அந்த கட்டை அதே தான் புஷ்பா ஒன்றில் ஏதோ அதே இதுதான் இங்கேயும் இருக்குது பட் ஆனால் கமர்ஷியலாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு சரியான ட்ரீட்டு ஒரு சீனும் மாசாக இருக்குது விஷுவல் ட்ரீட் ப்ரோ எல்லாருக்குமே ஆக்சுவலாக விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருக்குது விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ஊரில் தளபதி படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அது மாதிரி அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஒரு ட்ரீட்டு ஒரு சீனும் மாசாக இருக்குது ப்ரோ ஸ்டோரி வைஸ் ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது தான் லேக் தெரிலன்றேன் நான் உங்களுக்கு புரியுதா ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் பாட்டு எல்லா பாட்டும் கரெக்டான ஒரு ரேஞ்சில் வச்சுருக்காங்க டிஎஸ்பி செம்மையாக கலக்கிறாரு இந்த தெலுங்கு படத்தில் புஷ்பா 1 சரி புஷ்பா 2 சரி பக்காவாக இருக்குது ஸோ வந்து பாருங்கள் ஃபேமிலியானா கொஞ்சம் இது ஏன்னா ரொமான்ஸ் சீன் அதிகமாக இருக்குது ஸோ கிசிக் சாங் அதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அதை விட ராஷ்மிகா வந்தனா கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்க ஸோ அது கொஞ்சம் ஃபேமிலியாக வந்தால் கொஞ்சம் பார்க்குறது ரொம்பன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அதை தெலுங்கில் மசாலானா இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒன்று வேறு ஒன்றும் இல்லை இம்ப்ரெஸ் ஆகும் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகும் இப்போது நம்ம தளபதி ஒரு கமர்ஷியல் படம் வருதுன்னா எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி தெலுங்கு ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு ப்ரோ ஆனால் செம்ம ட்ரீட்டு லேகே இல்லை ப்ரோ அதான் ப்ரோ ஏன்னா மாசா ஆடியன்ஸ் கத்துறதால உங்களுக்கு லேகே தெரியாது அவ்வளோ ஒரு மாசா இருக்குது படம் மாசா இருக்குது ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக செகண்ட் டைம் வரப்போ உங்களுக்கு மேபி ஐயோ ஆல்ரெடி பார்த்த சீன் ஆச்சுன்னு லேக் தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வாட்சபிள்னா மாஸ் பக்கா ஒரு ஆடியன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ப்ரோ எல்லாருக்குமே கம்பேர் பண்ணும்போது அதான் ப்ரோ உங்களுக்கு அந்த புஷ்பா 1னா ரைஸ்ன்னு போட்டாங்க கீழே புஷ்பா 2 ரூலு ஸோ அந்த ரைஸ் ரூலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது ப்ரோ ஒன் டைம் வாட்சபிள் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அல்லு அர்ஜுன் நல்லா நடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ஃபாசில் இன்னும் கொஞ்சம் அவருக்கு பெட்டர் ஸ்கோப் கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி சாங்ஸ் எல்லாம் ஓகே தான் ரெண்டுமே சுமார் தான் பட் பார்ப்போம் தேர்ட் பார்ட்டுன்னு எடுத்திருக்காங்க என்னென்னு பார்ப்போம் ஹீரோயின் வெறும் சாங்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க வேறு எதுக்காக வைக்கல மியூசிக் ஓகே சுமார் சாம்சிஎஸ் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சா படம் மேபி போகலாம் ஃபேன்ஸுக்கு ஓகே தான் சூப்பராக மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு தாராளமாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸுன்னு கிடையாது நிறைய பேர் தாராளமாக பார்க்கலாம் மாஸ் ஆடியன்ஸுக்கு நிறையா இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு சொல்ல போனால் எல்லாமே இருக்குது டான்ஸு என்ன டான்ஸ் இருக்குது அதே டைலாக் தான் சொல்லணும்னு தோணுது டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது சாங் வேணுமா சாங் இருக்குது எல்லாமே இருக்குது இதில் எது வேணும் எது வேணான்றது நம்ம டிசைட் பண்ணுறதே கிடையாது ஸ்கிரிப்ட் வைஸில் அவங்க ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் வைஸும் நல்லா தான் இருக்குது இல்லைன்னே சொல்ல முடியாது எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க மேக்கிங் ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா அட்வான்ஸ்டாகவே பண்ணியிருக்காங்க க்ரீனை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சினிமா டெக்னிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறையவே யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட ஹீரோன்னு சொல்ல முடியாது எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க லேகாகவே தெரில ஆக்சுவலி அவங்க கதையை நல்லா கொண்டு போனாங்கன்னா லேகாகவே இல்லை அது கதை வயசே நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு லேகே தெரியாது அது வந்து எல்லாம் பார்க்குறது தான் எல்லாமே ஒன்று தான் அது வந்து தனியாக அதுக்குன்னு தனியாக இல்லை அதுவும் கிடையாது நம்ம ஊர் ஆடியன்ஸு நம்ம பொறுத்து தான் எந்த ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்றத பொறுத்து தான் அது மாறும் மெயினாக ஆக்சுவலி இப்போது
படம் அப்படின்றது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆக்ஷன் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக பொருந்தும். அப்புறம் சில இடத்துல காமெடியும் பொருந்தும், நிறைய இடத்துல இந்த ரொமான்ஸும் இதில் பொருந்தும். ஸோ எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி தான் இது. நம்ம ஊர் மூவி மாதிரி இருக்கு, பேன் இந்தியா மூவி மாதிரி இருக்கு. தாராளமாக. என்ன ஸ்பெஷல் மீன்ஸ் ஸ்டோரி தான் ஸ்பெஷல். வேறு என்ன ஃபைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. அது ஸ்டோரிஸ் நல்லா இருக்கு, ஃபைட்டிங்ஸ் நல்லா இருக்கு. வேறே லெவல், என்ன இருக்கு, வேறே லெவல். என்ன இருக்கு? பியூர் அல்லு அர்ஜுன், சுகுமார் மேட்னஸ், தட்ஸ் இட். நான் படம் வேறு லெவல்னா 3 ஹவர்ஸுக்கு மேலே படம், பட் ஸ்டில் செம்மையாக இருக்குது, எங்கேஜிங்காக இருக்குது, எங்கேயுமே ஃபீல் லேகி ஆகலண்ணா, பக்காவாக இருக்குது. படம் ஃபுல்லாக வைல்டு ஃபயர்னா சூப்பராக இருந்துச்சு. பாருங்க வந்து செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே போச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ண்ணா. எப்படி இருக்குண்ணா? ஃபுல் கமர்ஷியல்ண்ணா, மசாலா கலந்து எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. நம்ம ஊர் ஆடியன்ஸ் கரெக்டா இருக்குமா? கரெக்டாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. தெலுங்கு ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாருமே கிரேஸியாக என்ஜாய் பண்ணாங்கண்ணா. ஸோ பாருங்க, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ரெண்டுமே வைல்டு ஃபயர்ண்ணா. வேற என்ன பிளஸ் என்ன மைனஸ்? மைனஸே கிடையாதுண்ணா, ஃபுல் ப்ளஸ் தான். லாகா இருக்கா? லேக்லாம் இல்லை, 3 hours 20 minutes பக்காவாக இருக்கு. The movie was excellent. So it's a one man show of Allu Arjun. He is an icon star. That's it. எப்படி இருக்கு ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? Sukumar is known for his screenplay and all. DSP தாண்டவம் வைல்டு ஃபயர். 3 hours படம் மாதிரியே இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலான்னு போல தோணுது. படம் நல்லா லேகே இல்லாமல் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. எல்லாமே இருக்கு படத்தில். சென்டிமெண்ட் இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, டான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, மாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு படத்தில். எப்படி என்டர்டெயின்மெண்டா எங்கேஜா இருக்கு? எங்கேஜாக இருக்கு படம் ஃபுல்லாக. 3 ஹவர்ஸுமே எங்கேஜாக இருக்கு. லேகே என்னடா போர் அடிக்குது, படம் எப்போ முடியும் அப்படின்லாம் யோசிக்க தோணவே இல்லை. படம் 3 ஹவர்ஸுமே நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸில் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ஸ்டோரியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்கு படம். மற்றபடி எல்லாம் ஓகே. ஸ்டோரி வந்து தேர்ட் பார்ட்டில் தான் நல்லா காமிப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு சில சீனில் மட்டும் கொஞ்சம் லாகிங் இருக்க மாதிரி இருக்குது, பட் பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு. அவங்களது சூப்பராக இருக்குது, அவங்க ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். எல்லாமே நல்லா இருக்கு. Yeah, the movie was very good. It's completely character based and icon star Allu Arjun, he nailed his performance. The Jatara scene, it will be around 20 minutes. You will be mad of it. That's it. வேற என்ன இருக்கு பா? மொத்தல என்ன இருக்கு என்ன இல்ல? என்ன இருக்கு என்ன இல்லையா? Like you have everything. You have music, you have acting, you have the storyline, you have all of these things. என்ன இல்லனா இது completely like parts, right? There is a connection for first part, second part, and you have to wait for the third part. So then ஃபர்ஸ்ட் பார்ட்ட விட செகண்ட் பார்ட் சூப்பரா இருக்கா? Yeah, the second part was very good and Allu Arjun nailed it. லாகா இருக்கா பா? No, nothing. There is nothing like that. மூவி நல்லா இருக்கு, சூப்பராக மூவி. என்ன இது மூவி ஒன் மேன் ஷோ, அல்லு அர்ஜுன் ஒன் மேன் ஷோ. வேற ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது நல்லா இருக்கு, பரவாயில்ல, ஒன்றை விட பெட்டர் தான். இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே படம் சூப்பராக தானே போச்சு. இதில் கிளைமேக்ஸ் வந்து கரெக்டான எண்டு மாதிரி. ஆல்ரெடி பார்ட் 1, இது பார்ட் 2 தான். பார்ட் 2லேயுமே கரெக்டான கிளைமேக்ஸ் கொடுக்காம திரும்ப பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை எல்லாருக்குமே. மோஸ்ட்டாக எனக்கு ஒர்க் ஆகலை. கிளைமேக்ஸ் மட்டும் கரெக்டாக முடிச்சிருந்தாங்கன்னா படம் ஃபுல்லாகவே சூப்பராக வந்திருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே 1 hour 40 minutes, செகண்ட் ஹாஃப்மே 1 hour 40 minutes. என்னதான் லென்த்து டியூரேஷன் ஜாஸ்தியாக இருந்தாலுமே லேக் பெருசாக போருமே அடிக்கல. ஆனால் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. அது கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சமே நல்லா கிறிஸ்பாக இருந்திருக்கும். ஹீரோயினுக்கு வந்து பெருசாக இதில் கேரக்டர் இல்லை, பட் ஆனால் ஒரு சீனில் தான் அவங்களுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 minutesக்கு கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது. அவங்க கேரக்டர் சூப்பராக இருக்கும். இம்பார்ட்டண்ட்னா எல்லா சீனுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. கதைக்கு ஏற்ற மாதிரி எல்லா சீனும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஆக்ஷன் சீன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி முடிச்சுட்டாங்க. ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, ஃபேன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மேபி கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ்க்காக தான் இருக்கும் படம். ஃபேன்ஸ்க்காக தான் இருக்கும். மற்றபடி ஃபேமிலிக்கு வந்து அவங்க படம் ஃபுல்லாக பார்த்து பார்ட் 1லாம் பார்த்துருந்தாங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள்.